ஆகா கல்யாணம் சீரியலில் இனிய எபிசோடில் ஐஸ்வர்யா சும்மா போடு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, என்னைய ஏமாத்தினதே முதல்ல இந்த கௌதம் தான், அவனெல்லாம் திட்டாமல் நான் சொன்ன ஒரு பொய்க்காக என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களா, என்னாலாம் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே மகா பக்கம் போகுது. ஸோ நம்ம மகா வந்து நேரடியாக போயிட்டு தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்க்குற நம்ம தாத்தாவுக்கு வந்து மனசு தாங்கிக்க முடியல, அப்படியே மயங்கி அதே இடத்துலையே விழுந்துடுறாங்க. உடனடியாக தாத்தாவை வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு போயிட்டு தண்ணி தெளித்து மயக்கத்துலேருந்து எழுப்புறாங்க. ஸோ நம்ம மகாவும் வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்திருக்கிறாங்க. போகும்பொழுது விழுந்துட்டாங்க இல்லையா, எப்படி அப்படியே விட்டுட்டு போவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே பிரச்சனை திருப்பியும் அதிகமாகுது. இப்படியே தங்கிடுவாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சித்ரா தேவி இருந்துக்கிட்டு, அதுதான் அவர் தான் ஏந்திரிச்சிட்டார்ல, அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்களா, அப்படியே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, நான் ஒன்றும் இங்கே இருக்கிறதுக்காக வரல, தாத்தா மயங்கிட்டாருன்னு தான் வந்தேன், நான் கிளம்புறோம் அப்படின்னு நம்ம மகா வந்து கிளம்புறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா இருந்துக்கிட்டு நான்லாம் வர முடியாது, நான் எதுக்காக இப்போ இந்த வீட்டை விட்டு போகணும், அப்படி நான் பண்ண தப்புக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடியது கௌதமும் இந்த சித்ரா தேவியும் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஐஸ்வர்யா. ஏன் நான் மட்டும் தான் தப்பு பண்ணால் இவங்களாம் தப்பு பண்ணவே இல்லையா அப்படின்னு வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்தால் என்ன வரலான்னு நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஸ்வர்யா எப்படியும் இந்த வீட்டை விட்டு வெளியில் வரவே மாட்டாங்க, அது நல்லாவே தெரியும். பொறுத்திருந்து பாருங்கள்.